ஒரு பைய கதையை முடிச்சு பிள்ளை பத்த 8 வயசு மாசமா இருக்க 8 மாசம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கரூர் வந்தடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். அங்கே மரணித்தவர்கள், அவருடைய உறவினர்கள் அந்த மருத்துவமனையில் குவிந்திருக்கிறார்கள். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஏற்கனவே மருத்துவமனை வந்தடைந்திருக்கிறார். பலியானோருடைய குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கு. மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர் சென்றடைந்து மரணித்தவர்களுடைய உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதே போன்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஏற்கனவே கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி அவர்களும் அங்கே சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய துக்கத்தில் அவர் கலந்து கொண்டார். அவர்களை ஆறுதல் படுத்தினார். அதையும் நாம் பார்த்தோம். ஒரு பக்கம் பிரேத பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கரூர் வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். 39 பேர் பலி என்பது மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம். அந்த துயரச் சம்பவத்தை பார்த்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அழுதார். அந்த அழுத காட்சிகளை நாம் பார்த்தோம். அவர் மட்டுமல்லாமல் அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அது மிகப்பெரிய ஒரு துக்கத்தை, துயரத்தை கொடுத்திருக்கிறது. இன்னமும் கூட, இந்த நேரத்திலும் கூட, இந்த இரவிலும் கூட தொலைக்காட்சிகள் முன்பாக உட்கார்ந்து ஒவ்வொரு இல்லத்திலும் தன் இல்லத்தில் ஒரு துயரச் சம்பவம் நிகழ்ந்தால் எப்படியான ஒரு துயரத்தில் ஆழ்ந்திருப்பார்களோ அப்படியான ஒரு துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அங்கே மருத்துவமனை வளாகத்திலே காவலர்கள் குவிந்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய வருகைக்காகவும் அமைச்சர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவராக. இந்த மருத்துவமனை இப்படியாக எந்த நாளும் இருந்தது கிடையாது. இந்த இரவு அப்படியான மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவ இரவாக மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் இறந்தவர்களுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மற்றொரு பக்கம் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளவர்களை கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்படியான ஒரு இரவாக இந்த இரவு கரூர் அரசு மருத்துவமனையில் காட்சியளிக்கிறது. உறவினர்கள் அவர்களுடைய மரண ஓலம், அவர்களுடைய அழுகை இன்னும் ஓய்ந்த பாடில்லை. யாரும் ஆறுதல் சொன்னாலும் அது தீராத வழியாக அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயரத்தை அளித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பேர் மரணித்தவர்களில் இன்னும் 4 பேர் யார் என்ற ஒரு அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இப்படியான ஒரு சூழலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் 111 பேர் சிகிச்சையில் உள்ளார்கள். அவர்கள் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும். அவர்களுக்கு நல்ல
சிகிச்சை அங்கே அளிக்கப்பட்டு வருவதையும் பார்க்கிறோம். இன்னமும் அங்கே மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக உறவினர்கள் குவிந்திருக்கிறார்கள். சோர்ந்து போய் சாய்ந்து கிடக்கிறார்கள், படுத்து கிடக்கிறார்கள். அவர்களுடைய துயரத்தை யாராலும் மாற்ற முடியாது. அப்படியான ஒரு நிலையில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மரணித்தவர்கள் 39 பேர் மரணம் என்பது இந்தியாவையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தமிழ்நாட்டில் கரூரில் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடாது என்றெல்லாம் கூட்டத்திற்கு போக வேண்டாம் தங்கமே என்று சொன்னேனே, அப்படியாக அழக்கூடிய அந்த ஆணை பார்க்கிறோம். வீட்டில் ஒவ்வொருமே அப்படி தான் சொல்லியிருக்கக்கூடும். கூட்ட நெரிசல் என்றாவே இது மட்டுமல்ல, எந்த நிகழ்வாக இருந்தாலும் எந்த விழாவாக இருந்தாலுமே கூட மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரள காத்திருக்கிறது என்று சொன்னால் வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளைகளை போக வேண்டாம், கூட்ட நெரிசல் அது நல்லதுக்கல்ல, என்ன ஆகுமோ என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கும். அப்படியாக கூட இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு அவர்களுடைய வீடுகளில் சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னதாகவும் சொல்லி ஒருவர் கதறி அழுகிறார், நெஞ்சில் கதறி அடித்து அழுகிறார், போக வேண்டான்னு சொன்னனே அப்படின்னு. எல்லோருக்கும் அதையும் தாண்டி சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி சிலர் இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு 39 பேர் பலி என்பது மிகப்பெரிய ஒரு வேதனை. அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகள் உள்ளிட்ட மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையிலும் இன்னும் பலர், அதாவது 111 பேர் சிகிச்சையில் உள்ளதாக நாம் பார்க்கிறோம். கூட்ட நெரிசல் கொஞ்சம் நஞ்சமல்ல, ஒரு இன்ச்சு கூட நகர முடியவில்லை என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஆங்காங்கே பேசியதையும் கதறியதையும் நாம் பார்த்தோம். குறிப்பாக சற்று முன்பாக நாம் ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். அந்த சம்பவம் நிகழ்ந்த போது அந்த கூட்ட நெரிசல் எப்படி இருந்தது? அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒவ்வொருவரும் அந்த இடத்தை விட்டு நாம் எங்கேனும் பாதுகாப்பான இடத்துக்கு நகர வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து அங்கேயே நசுக்கப்பட்டு அலறிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதில்தான் பலர் மயக்கமுற்ற நிலையிலும் பலர் எப்படியோ ஆறுதல் படுத்தி வெளியேறியதையும் நாம் பார்த்தோம். அந்த காட்சிகளில் அவர்களுடைய அந்த நிலை, அந்த நொடியில் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படியாக இருந்திருக்குமோ, இந்த இடத்தை விட்டு நாம் எப்படி செல்லப் போகிறோம், எனக்கு மயக்கம் வருகிறதே, என்னை காப்பாற்றுங்கள் என்றெல்லாம் கூட பக்கத்தில் இருந்தவர்களிடத்தில் சொல்லியிருக்கலாம். பலருக்கு சொல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? இப்படியான ஒரு கூட்ட நெரிசலில் பக்கத்தில் உள்ளவரால் கூட எதையும் செய்ய முடியாது. அவருக்கு கை கொடுத்து தூக்கிவிடவும் கூட முடியாத ஒரு காட்சிகளை எல்லாம் கூட நாம் பார்த்தோம். நம்முடைய செய்தியாளர் கூட சொன்னார், ஒரு அம்மா கீழே விழுந்திருந்தாங்க, அவங்க மேலே வண்டி விழுந்திருந்தது, என்னால் தூக்க முடியல, என்னால் இழுக்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இன்ச்சு கூட மூச்சு விடுவதற்கு அங்கே இடமில்லாத அந்த நெரிசலில் எப்படியாக மற்றொருவரை இன்னொருவர் காப்பாற்ற முடிந்திருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. மனிதநேயம் கொண்டவர்களை கூட அந்த இடத்தில் அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஒரு பரிதவிப்பு அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கும். நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனாலும் என்னால் அவரை தூக்கிவிட முடியவில்லை, கை கொடுக்க முடியவில்லை, அழைத்து செல்ல முடியவில்லை, தண்ணீர் கொடுக்க முடியவில்லை என்றெல்லாம் அவர்கள் சொல்லியதையெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது உள்ளபடி பல கேள்விகளை நமக்குள்ளாகவே எழுப்புகிறது. குறிப்பாக அந்த குழந்தைகள் அவர்களுடைய மரணத்தை தான் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த குழந்தைகள், அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு எந்த புரிதலுமே இருக்காது. குழந்தைகளுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டம்தான். ஐயோ, இந்த காட்சிகளை பார்க்கும்போது உள்ளபடி மிகப்பெரிய ஒரு வலியை, வேதனையை அளிக்கிறது. வரிசையாக உடல்கள் வீல் சேரில் வைக்கப்பட்டு வரிசையாக மாலை அணிவிக்கின்ற அந்த காட்சி, உறவுகள் அங்கே காத்திருக்கிறார்கள். இப்படியான காட்சிகளை பார்ப்பதற்காகவா
இப்படியாக என்னுடைய மகனை என்னுடைய மகளை பார்ப்பதற்காகவா போகும்போது இப்படி சொல்லிட்டு போனாங்களே, நல்லபடியாக போனாங்களே, சிரிச்சிட்டு போனாங்களே, ஆனால் இப்படியா பார்க்க போகிறேன் அப்படின்னு இந்த காட்சிகளை பார்க்கும்போது உள்ளபடியாக மிகப்பெரிய ஒரு வலியை, மிகப்பெரிய ஒரு வேதனையை அளிக்கிறது. இப்படியெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. ஒரு சில மணி நேரங்களில் இவ்வளவு பெரிய விபத்தா? மதியானம் கிளம்பி போனான், காலையில் கிளம்பி போனாங்க, சாயங்காலம் கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நிமிடம் இப்படியான காட்சியாக அவர்களுடைய உடல், உயிரற்ற உடல் மாலை போட்டு இங்கே படுக்க வைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சை உலுக்குகிறது. தமிழ்நாட்டில் கரூரில் மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம். கரூரில் பெருந்துயரம் என்பதுதான் இந்த இருள் நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை. 39 பேருடைய மரணம் என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. உயிர் எவ்வளவு பெரிதானது. வாழ்வில் நாம் எதை சாதிக்கிறோம், எதை அடைகிறோம், எதை பெறுகிறோம் என்பதை தாண்டி நாம் நம்முடைய உயிர், நம் குடும்பத்தாருக்கான நம்மளுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒன்று. இவர்களுடைய என்ன ஓட்டங்கள் எல்லாம் என்னென்னவெல்லாம் இருந்ததோ, நம் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும், அப்பாவை பார்த்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இப்படியாக இவர்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல்கள் வரிசையாக வைத்து மாலை அணிவிக்கும் காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். மருத்துவமனை வளாகத்தில் 35 உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இன்னும் 4 உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை என்பது பார்த்து வருகிறோம். அப்பொழுதே நமக்கு தெரிகிறது அந்த கூட்டம் எவ்வளவு நெரிசலாக இருந்திருக்கிறது. ஒன்றாக சென்ற குடும்பத்தினர் அந்த நெரிசலில் எப்படி தனித்தனியாக பிரிந்தார்கள், அல்லோலப்பட்டார்கள், கூட்டத்தில் சிக்கினார்கள், மூச்சு விட முடியாமல் மயங்கினார்கள், தண்ணீர் இல்லாமல் மயங்கினார்கள் என்பதையெல்லாம் நம்மால் உணர முடிகிறது. இங்கே பாருங்கள், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை கைகளில் ஏந்தி காப்பாற்றுங்கள், என்னுடைய குழந்தை மயங்கி கிடக்கிறாள், காப்பாற்றுங்கள், என்னவானது என்று தெரியவில்லை, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கதறி அந்த தந்தையோட கண்ணீரை நாம் பார்த்தோம்.